ஹலோ வாங்க, நேரா விஷயத்துக்கு போயிடலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த அலசல் 19ஆம் சங்கீதத்தை பத்தினது. இது நம்மள எவ்ளோ பிரம்மாண்டமான ஒரு பயணத்துக்கு கூட்டிட்டு போக போகுதுன்னு பாருங்களேன். எல்லையற்ற மாபெரும் பிரபஞ்சத்துல ஆரம்பிச்சு நேரா மனுஷனோட இருதயத்துக்குள்ள ஜூம் இன் செய்ய போறோம். கண்டிப்பா இந்த பயணம் உங்கள ஆச்சரியத்துல ஆழ்த்த போகுது. இந்த ஆய்வோட கட்டமைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5 முக்கிய பகுதிகளை நம்ம கடக்க போறோம். படைப்பின் மகிமை, சூரியனின் துல்லியம், வேதவசனத்தின் வல்லமை, பாவத்தின் நிலைகள், அப்புறம் கடைசியா வழிநடத்துதலுக்கான ஒரு ஜெபம். இதுல முதல் பகுதி படைப்பின் மகிமை, வானங்கள் வெளிப்படுத்துகின்றன. இந்த பிரபஞ்சம் அமைதியா இல்லைங்க, ஒரு மாபெரும் செய்திய அது தொடர்ந்து ஒளிபரப்பிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன அப்படின்னு தொடங்குற இந்த மூல ஆவணம் நமக்கு உணர்த்துற முதல் விஷயம். இதுல இருக்கிற ஒரு ரொம்ப ஆச்சரியமான அறிவியல் உண்மை என்னன்னா, நட்சத்திரங்கள், ஏன் அந்த பிரம்மாண்டமான கருந்துளைகள் கூட நம்மள மாதிரி வார்த்தைகளால பேசாட்டியும் தொடர்ந்து மின்காந்த அலைகளை, அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ வெளியேற்றிக்கிட்டே இருக்கான். இது எல்லாமே ஒரு உன்னதமான ஞானத்தை, ஒரு மாபெரும் வடிவமைப்ப பறைசாற்றுது அப்படின்னு இந்த ஆவணம் சுட்டிக்காட்டுது. இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ஒப்பீட்டை நம்ம ஆசிரியர் முன்வைக்கிறாரு. பிரபஞ்சத்துல நம்ம பார்க்குற இந்த அதீத துல்லியமும் அழகும் எந்தவித வழிகாட்டுதலும் இல்லாத ஒரு தன்னிச்சையான பரிணாம வளர்ச்சியால வந்திருக்கவே முடியாதுன்னு அவர் வாதிடுறாரு. அதாவது டார்வினின் பரிணாம கொள்கைக்கு நேர்மாறா இந்த அமைப்பெல்லாம் தற்செயலானது கிடையாது. இது கண்டிப்பா ஒரு அறிவார்ந்த நோக்கமுடைய படைப்பாளரையே நேரடியாக சுட்டிக்காட்டுதுங்கிற கருத்தை ரொம்ப ஆணித்தரமா அவர் பதிவு செய்றாரு. அடுத்து 2வது பகுதி, சூரியனின் துல்லியம், நமது சூரிய குடும்பத்தின் மையம். இப்போ நம்ம ஜூமின் பயணத்துல அடுத்த கட்டத்துக்கு வந்தாச்சு. பொதுவான பிரபஞ்ச அமைப்பிலிருந்து சூரியனோட அளப்பரிய சக்தி மேல நம்ம கவனத்தை திருப்புவோம். இப்போ உண்மையிலே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த 69,000 அப்படிங்கிற எண் தாங்க. நம்ம தலைக்கு மேல வானத்துல சூரியன் ரொம்ப அமைதியாவும் மெதுவாவும் கடந்து போற மாதிரி தோணும் இல்லையா? ஆனா உண்மையில அந்த சூரியன் மணிக்கு 69,000 கிலோமீட்டர் அப்படிங்கிற கற்பனைக்கே எட்டாத வேகத்துல விண்வெளியில பாய்ந்து போய்கிட்டு இருக்குன்னு இந்த மூலக்கட்டுரை நம்மள ஆச்சரியப்பட வைக்குது. சூரியனோட இந்த இரட்டை தன்மைய எவ்ளோ அழகா விளக்கியிருக்காங்க பாருங்க. அறிவியல் பூர்வமா பார்த்தா சூரியன் தோராயமா ஒவ்வொரு 25 நாட்களுக்கும் தான் அச்சுல சுழலுது. அது மட்டும் இல்லாம பூமியில உயிர்கள் அழிஞ்சிடாம இருக்க மிக சரியான துல்லியமான தூரத்துல அது நிறுத்தப்பட்டிருக்கு. அதே சமயம் கவித்துவமா பாத்தீங்கன்னா, அது தம் மணவரையிலிருந்து புறப்படுற ஒரு மகிழ்ச்சியான மணவாளனாகவும், தாம் பாதையில ஓட ஆயத்தமா இருக்க ஒரு பலத்த பராக்கிரமசாலியாகவும், அதாவது ஒரு வலிமையான போர் வீரனாகவும் வர்ணிக்கப்படுது. அறிவியலோட துல்லியமும் கவிதையோட அழகும் இங்க எவ்ளோ சூப்பரா இணையுது பாத்தீங்களா? அடுத்து 3வது பகுதி, வேதவசனத்தின் வல்லமை, பிரபஞ்சத்திலிருந்து வேதத்திற்கு. இப்போ நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா உள்ள போவோம். பிரபஞ்சத்தோட பௌதிக விதிகளிலிருந்து மனித குலத்தை ஆளும் ஆவிக்குரிய விதிகளுக்குள் மெதுவா நுழைவோம். வானங்களை ஆளும் அதே துல்லியம் எப்படி எழுத்துப்பூர்வமான வேதவசனங்களுக்கும் பொருந்ததுன்னு இது ரொம்ப பிரமாதமா விளக்குது. வேதத்தோட குறைவற்ற பண்புகள் மனுஷனுக்கு கிடைக்கிற நன்மைகளோட எப்படி நேரடியா இணைகிறது என்பதை பாருங்களேன். வேதம் குறைமற்றது, அதனால அது சோர்வுற்ற ஆத்துமாவை உயிர்ப்பிக்குது. அது உறுதியான சத்தியம், அதனால ஒரு சாதாரண பேதையை கூட அது ஞானியாக்குது. அது செம்மை, அது மனிதனின் இருதயத்தை சந்தோஷிப்பிக்குது. அப்புறம் அது தூய்மை, அது மனிதனின் கண்களை தெளிவாக்குது. ஒவ்வொரு பண்புக்கும் எப்படி ஒரு நேரடி நடைமுறை பயன் இருக்குன்னு ரொம்ப தெளிவா புரியுது இல்லையா? இந்த ஆவிக்குரிய வழிகாட்டுதலோட உச்சகட்ட மதிப்ப கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உலகத்திலேயே மிக உயர்ந்த செல்வமாக கருதப்படுற தூய்மையான பசும் பொன்னை விட இது அதிகம் விரும்பப்படத்தக்கதுன்னும், தேன்கூட்டிலிருந்து சொற்றும் தெளிவான தேனை விட இது ரொம்பவே இனிமையானதுன்னும் ஆசிரியர் ஆணித்தரமா சொல்றாரு. இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, மனித வாழ்க்கைக்கு தேவையான மாபெரும் பொக்கிஷம் அப்படிங்கறத இது ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. அடுத்து 4வது பகுதி, பாவத்தின் நிலைகள், உள்ளிருக்கும் ஆபத்து. இப்போ நாம மனித இருதயம் அப்படிங்கிற ஒரு நுண்ணிய தளத்துக்குள்ள முழுமையா வந்துட்டோம். வெளிப்புற பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டமான ஒழுங்கை பார்த்த நாம இப்போ மனுஷனுக்குள்ள நடக்கிற ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சிய பத்தின தீவிரமான எச்சரிக்கைய பார்க்க போறோம். இது எப்படி படியா மேல ஏறுதுன்னு கவனிங்க. முதல்ல இது நம்ம திருத்திக்காத சாதாரண பிழைகள், தவறுகள்ல ஆரம்பிக்குது. அது அப்படியே விட்டுட்டோம்னா அடுத்த கட்டமா மத்தவங்க பார்வைக்கு படாத மறைவான அல்லது ரகசியமான குற்றங்களா மாறுது. அங்கிருந்து அது வெளிப்படையா தெரிஞ்சே செய்யப்படுற துணிகரமான பாவங்களா உருவெடுக்குது. கடைசியா அது மனுஷனை முழுமையா அழிச்சிடக்கூடிய பெரும் பாதகங்கள்ல கொண்டு போய் விட்டுடுதுன்னு இந்த ஆய்வு ரொம்ப தெளிவா வரிசையா எச்சரிக்குது. ஒரு சின்ன தப்ப கண்டுக்காம விட்டா அது எப்படி ஒரு பெரும் அழிவா மாறுது பாத்தீங்களா? கடைசியா 5வது பகுதி, வழிநடத்துதலுக்கான ஒரு ஜெபம், தனிப்பட்ட பயன்பாடு.
இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துக்கும் இந்த துல்லியமான வேத வசனங்களுக்கும் ஒரு தனி மனிதனோட இறுதியான பதில் என்னவா இருக்கணும்னு இப்போ பார்ப்போம். பிரபஞ்ச அளவிலிருந்து மனித இருதய அளவிலான இந்த முழு பயணத்தையும் முடிச்சு வைக்கிற அந்த பிரபலமான 14ஆம் வசனம் இதுதாங்க. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. இது ஒரு மனுஷனோட மிகச்சிறந்த தனிப்பட்ட ஒரு ஜெபம். நம்ம வார்த்தைகள், நம்ம இருதயத்தோட எண்ணங்கள் எல்லாமே நேர்த்தியாவும் தூய்மையாவும் இருக்கணும்னு ஒரு தனி மனிதன் வைக்கிற ரொம்ப ஆழமான கோரிக்கை இது. இந்த அலசலோட நிறைவா மூலக்கட்டுரையின் முன்னுரையிலிருந்து எடுக்கப்பட்ட சிந்தனைய தூண்டும் ஒரு கேள்வியோடு நான் இதை முடிக்கிறேன். நட்சத்திரங்களும் வானங்களும் ஓசையின்றி உண்மையை அறிவிக்குதுன்னா, நாமும் இந்த உண்மைகளை மக்களுக்கு அறிவிக்கிறோமா, இல்லனா அப்படி அறிவிக்கிறவங்களுக்காவது நம்ம உதவுறோமா? நாம இன்னைக்கு கத்துக்கிட்டதை வச்சு செயல்பட வேண்டிய நேரம் இதுங்க. பிரபஞ்சத்தோட செய்திய கேட்டுட்டோம். இப்போ நம்மோட பதில் என்ன? உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இந்த ஆழமான சிந்தனையோட உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன்.